எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பாடும் இந்த தேர்தலில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வாரத்திலே நீட்டு தேர்வை நாங்கள் ஒழிப்போம். முதல் வாரத்தில் முதல் நாள்ல அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒருத்தர் சொன்னார். இப்பதான் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். கேட்டு வாங்க, என்ன ரகசியம்? தெருவாவே பிரச்சாரம் பண்ண. நீட்டு தேர்வால இன்னைக்கு 50 மாணவர்கள் மாணவிகள் இறந்திருக்கிறார்கள், உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். 50 பேர் தமிழ்நாட்டில். நீட்டு தேர்வு வேண்டாம், அவசியமற்றது. நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, தேவையில்லாது. ஆனா அப்படி ஒரு பொய்யை எதுக்கியா சொன்னது? உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு தான் அதுல முடிவு பண்ணணும் தெரியும். இப்ப எதுக்கு பொய்ய சொன்ன? இதே பொய்யத்தானே எத்தனை முறை சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிட்டு வர. உங்களால முடியலன்னா முடியல சொல்லிட்டு போ. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், உழவர் கடன் ரத்து பண்ணுவோம். எவ்வளோ ஒரு துரோகம் செஞ்சிருக்கு திமுக. கல்வி கடன் கிட்டத்தட்ட 20,000 கோடி கல்வி கடன், அதுல 10,000 கோடி தான் இருக்கு. அதுல எலிஜிபிள் பார்த்தா 5,000 கோடி. உனக்கு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு நீ 5,000 ரூபாய் கொடுத்தப்போ? எலெக்ஷனுக்காக உங்க காசை கொடுத்த. அதுவும் கடன் வாங்கி. அந்த கடன் யாரு கட்டுறது? நம்ம தான் கட்டணும். ஒவ்வொருத்தவங்க மேல உங்க தலையில 1,20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. 1,20,000 ரூபாய் கடன். யாரு கட்ட போறீங்க? நீங்க தான் கட்ட போறீங்க. திமுக கட்ட போறது கிடையாது. எப்படி நீங்க கட்டுவீங்க? உங்க கரண்ட் பில்லு ஏத்துவாங்க, உங்க வீட்டு வரி ஏத்துவாங்க, உங்க குடிநீர் வரி ஏத்துவாங்க, உங்க பால் கட்டணம் ஏத்துவாங்க, உங்க போக்குவரத்து ஏத்துவாங்க, சொத்து வரி ஏத்துவாங்க. இதெல்லாம் தான் நீங்க அந்த கடனை கட்ட போறீங்க. 5,000 ரூபாய் ஏன் போன வருஷம் கொடுக்கல? ஏன் அந்த முந்தின வருஷம் கொடுக்கல? போன வருஷம் ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல? இந்த வருஷம் பொங்கலுக்கு 3,000 ரூபாய், போன வருஷம் பொங்கலுக்கு 3 நாமம். ஏன் போன வருஷம் தேர்தல் இல்ல, இந்த வருஷம் தேர்தல். நான் கேட்கிறேன், 5,000 ரூபாய் கொடுக்கிற கடனை வாங்கி இந்த 5,000 ரூபாய் 5,000 கோடி இந்த மாணவர் கடனை ஏன் கடனை வாங்கி நீ அடைக்கல? நான் கேட்கறது நியாயம் தானே? நீ சொன்னதானே 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாணவர் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், ரத்து செய்வோம் சொன்னீங்களா இல்லையா? அது ஏன் 5 ஆண்டு காலமா நீங்க செய்யல? எவ்வளவு ஆகும்? 5,000 கோடி. ஓட்டுக்காக நீங்க பணத்துக்காக நீங்க 5,000 கோடி நீங்க கடனை வாங்கி நீங்க கொடுக்குறீங்களா? 5,000 ரூபாய் கொடுக்குறீங்களே. அந்த மாணவர் கடன் ஏன் தள்ளுபடி செய்யல? அதுக்கு ஏன் வாங்கி செய்யல? இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த 5,000 ரூபாய் நேற்று முந்தா நாள் வந்தது, இன்னைக்கு வரை காணாம போயிடுச்சு. எங்க போச்சு? டாஸ்மார்க் கடைக்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சிடும். இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இன்னும் 2 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அது ஒரு பொருட்டா ஒன்றும் மக்கள் நினைக்கல, ஒன்றும் நினைக்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம், ஓட்டு போட்டு விடுவாங்க. ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் நீங்க மக்களிடம் சொல்லுங்க.